என் பேர் ராணி, பெருமாள்புரம். வியாகுல அன்னை திருத்தலத்திற்கு என் மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. மன்றாடுவேன், உங்கள் கையில் இருக்கிற குழந்தைய எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா 759 ஜெபமாலை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜெபமாலையும் முடிந்தவுடன் அந்த கையில் இருக்க குழந்தை என் பேத்தியை கொடுங்க என்று கேளுங்கள் என்று சொல்லுவேன். நானும் வாரந்தோறும் இங்கு வருவேன். உடனே நான் என் சம்பந்தக்கார அம்மாவுடன் 2016 ஜனவரி அர்ப்பண விழா நான் மாதாவோட பாதத்தை, மலையங்குளம் மாதரசி இறங்கி வந்து மாதாவோட பாதத்தில் அரிசி காணிக்க நாங்கள் 2 பேரும் போட்டோம். அந்த மாதமே எங்களுக்கு 5 வருடங்கள் கழித்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாங்க. மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. 2022 கொரோனா காலம். நான் கொரோனாவில் எனக்கு இடமே இல்லாமல் கடைசி ஸ்டேஜ் வேளாங்கண்ணி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறேன். டாக்டர் சொல்கிறாரு, இது பல்ஸ் 80 கீழே இருக்குது, எப்படி இந்த அம்மா உட்கார்ந்துருக்குது, நேரம் மேலே போயிருக்கணுமே என்று சொல்கிறாரு. அப்போ தான் நான் நினச்சேன், மருத்துவர் பார்வையில் நான் நோயாளி, மாதாவோட பார்வையில் நான் நோயாளி இல்லை என்று நான் தைரியமாக இருந்தேன். ஆனால் 5வது நாள் என் மகளும் ஆம்புலன்ஸில் அட்மிட் ஆனா. 2 பேரும் இருந்தோம். அவள் குணமான உடனே டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டாக்டர் ஜோசப் சொல்கிறாரு, 48 மணி நேரத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள், நீங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுங்கிறாரு. என் அம்மா வந்தால்தான் நான் வீட்டுக்கு செல்வேன் என்று என் மகள் சொல்லிவிட்டாள். நான் ஆக்சிஜனில் இருக்கிறேன், வெண்டிலேட்டரில். உடனே வேளாங்கண்ணி மாதா படம் இருக்குது, வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல். வியாகுல அன்னைகிட்ட சொன்னேன், என்னோட முடியை உனக்கு காணிக்கையாக வியாகுல அன்னை தலத்தில் கொடுத்து விடுவேன், உமக்கு சித்தமா என் உயிரை காப்பாற்ற வேண்டும். டாக்டருக்கு நான் ஒரு சவாலாக நிற்கிறேன். மருத்துவருடைய பார்வையில் நான் நோயாளியாக இருக்கிறேன், உன்னோட பார்வையில் நான் மகளாக நிற்கிறேன் என்று சொன்னேன். அதே ஆக்சிஜன் இல்லாமல் நீங்கள் உருவுன இறந்து போயிடுவீங்க, அந்த ஆக்சிஜனுக்கு என்ன செய்வீர்கள் என்று சொன்னார்கள். அதை நான் என் வேளாங்கண்ணி தாய் வியாகுல அன்னை தருவாள் என்று சொல்லிவிட்டு, எனக்கு கிருஷ்ணாஸ்பத்திரி டாக்டர் ராஜு ஆக்சிஜனே கிடைக்காத நேரத்தில் அந்த நல்ல உள்ளங்கள் எனக்கு பெட்டும் கொடுத்து ஆக்சிஜன் ஏற்பாடு பண்ணாங்க. வீட்டில் வந்த பிறகு நான் சுகம் பெற்றேன். கரும்புஞ்சை என்ற நோய் என்னை தாக்குமாறு இந்த கண்ணை தாக்கிவிட்டது, இடது கண்ணை. அது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கு என்னோடய முடியை நான் காணிக்கையாக கொடுக்கறதுக்கு ஃபாதர் ஜஸ்டின் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்து, இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்களும் என் முடியை காணிக்கையாக கொடுத்து அந்த மாதாவோடைய புடவையும் எனக்கு தந்து இந்த கொரோனா காலத்தில் எனக்கு நல்ல சுகத்தையும் மீண்டுமாக ஒரு உயிரை கொடுத்தார்கள். அதற்காக மருத்துவராக இருந்த வியாகுல அன்னைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 25ஆம் ஆண்டு நான் அரிசி காணிக்கை போட வந்தேன். ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அலுவலகத்தில். அதை 2024 நான் மாதாட்ட காணிக்கை போடும்போது என்ன சொன்னேன், நான் குடும்பத்திற்காக நான் மன்றாட வரவில்லை, அந்த ஃபைல்களை நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் கையொப்பம் பெறுவதற்கு அதிகாரி இடைஞ்சலாக இருக்கிறார், அந்த கையொப்பம் பெற்று அந்த கோப்பினை 40 கோப்புகள் அதை வாங்கி அந்த எழுத்தரை காப்பாற்ற வேண்டும் அம்மா, அதற்காக நான் 53 மணி ஜெபமாலையை அரிசி காணிக்கை போடும்போது ஜெபித்து கொண்டே வந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், நான் இறங்கி இந்த படியிலிருந்து இறங்கினவுடன் அந்த கிளர்க்கிட்ட இருந்து ஃபோன் வருது, உங்களை அதிகாரி கூப்பிடுகிறார் என்று. நான் மலையங்குளத்தில் இருக்கிறேன், நான் 4 மணிக்கு வருகிறேன் என்று சொன்னேன். 4 மணிக்கு அந்த அதிகாரி 35 ஃபைலில் கையொப்பம் விட்டார். 5 ஃபைலில் போடும்போது மனது மாறிவிட்டார். நான் அதை எடுத்துக்கொண்டு எப்பொழுது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் கையொப்பம் பெறுவது என்று எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனாலும் மலையங்குளம் மாதரிசி அர்ப்பண விழாவில் எனக்கு இதை தந்திருக்கிறார்கள் என்று ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டு நான் அவரோடு துணையோடு அவ்வளோ ஃபைலையும் கையொப்பமிட்டு கொண்டு சென்றேன். அதிகாரி பார்த்துவிட்டு பாராட்டிவிட்டு அவ்வளோ கோப்புகளையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோப்புகள் அனைத்திலும் கையொப்பம் விட்டு 2025 குடியரசு தினத்தன்று ஒரு நற்சான்று பாராட்டு பெற்று ஒரு சான்றிதழை அத்தனை அலுவலர்கள் மத்தியில் எனக்கு பெறுவதற்கு மாதா ஒரு பெரிய அற்புதத்தை 2025 அரிசி போற்ற அன்று நான் நன்றி மட்டும்தான் சொன்னேன், எதுவுமே கேட்கல. ஆனால் ஜனவரி குடியரசு தினம் 26 அன்று எனக்கு ஒரு பாராட்டு பதக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் கிடைக்கப்பெற்றதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 2024 என் மருமகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நான் என்ன செய்வோம் என்று நினைக்கும்போது அவரையும் அந்த குணப்படுத்தினாங்க. அதற்காக அவங்களுக்கு மாதாமாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த கொரோனாவில் இந்த இடது கண் பாதிக்கப்பட்டு 4 வருடங்களாக எனக்கு யாரோட முகமும் தெரியாது, லைட்டாக தெரியும்,
ஆண்டவருடைய பாடுபட்ட உருவமும் தெரியாது. அப்போன்னு சொல்லுவேன், ஆண்டவரே இந்த கண் பார்வையை எனக்கு ஆப்ரேஷன் பையன்தான் வேண்டுமென்றால் அதை மருந்து ஊற்றுவதற்கு எனக்கு ஆள் இல்லை. என் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டு இருக்கிறது. இதை என்று உமக்கு சித்தமோ அப்போது எனக்கு கண் பார்வையை தாரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பார்வையற்ற கண்ணோடையே 4 வருடங்களாக பயணித்து கொண்டிருந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், 2025 மாதாவிடம் நான் எதுவும் கேட்கவில்லை. அரிசி காணிக்கை மட்டும்தான் போற்றேன், நன்றி மட்டும்தான் சொன்னேன். எனக்கு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி ஆப்ரேஷன். முந்தின நாள் கொஞ்சம் பயம், அதாவது டாக்டர் சொல்லிட்டார் இந்த கண் வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது, அதனால் 2 கண்டையும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று. வியாகுலத்தாய், என்ன ஒரு ஆச்சரியம், எனக்கு பின்னால் பாருங்கள், 2 கையையும் விரித்த என் வியாகுல அன்னை அமலோர் பண்ணை அப்படி இரவு என்று வந்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், அந்த பாரத்தை எல்லாம் என் கையில் கொடுத்து விடு என்று சொன்ன மாதிரி இருந்தது. ப்ளூ கலர் உடை, எனக்கு ஆச்சரியம். ஆனால் ரோஸ் கலர் கிடையாது, ப்ளூவும் ஒயிட்டும். எனக்கு ஒரே ஆச்சரியம், மாதா ஏன் கவலைப்பட்டு இருக்க, நாளைக்கு ஆப்ரேஷன் என் கையில் கொடுங்குற மாதிரி இருந்தது. வந்தாங்க, 1 செகண்டில் போயிட்டாங்க. அற்புதமாக எனக்கு காட்சி தந்தவுடன் நான் மறுவாரம் ஆப்ரேஷன்லாம் முடிந்த பிறகு ஃபாதரை சந்தித்து இந்த மாதா எங்கே இருக்கிறார்கள் என்று தேடினேன். வியாகுல அன்னை திருத்தலத்தில் உள்ளே இருப்பதை நான் கண்டுகொண்டேன். அப்போ மாதா தான் நமக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்திருக்காங்கன்னும் போது டாக்டர் வந்து 1 ஊசியிலே கண் மரத்து போகுமா, ஆனால் 5 ஊசி போட்டும் கண் வந்து மறக்கவே இல்லை. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். டாக்டர் சொல்கிறாங்க இந்த அம்மா என்னன்னு தெரில, 1 ஊசியில் மறக்க வேண்டிய கண் மறக்க மாட்டுக்கு. அப்படிங்கும்போது நான் சொன்னேன், வியாகுல அன்னையே, என் இறுதி ஆண்டவரே, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது நீங்கள், மருத்துவர்கள் இல்லையே, நீங்கள் எங்கே போயிட்டீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த செகண்ட் என் கண் மறக்கவில்லை. டாக்டர் சொல்கிறா பேசாமல் உள்ளே தள்ளி விட்ருவோம், என்ன ஆப்ரேஷன் பண்ணுது என்ன பண்ணிட்டு போகுது, உள்ளே டாக்டர் கூப்பிட்றாரு தள்ளி விட்டுருங்கன்னு ஸ்ட்ரெச்சரில் தள்ளி விட்டார்கள். கண் மறக்கவில்லை. கண் மறக்காமலே சுயநினைவோடு எனக்கு 2 கண்களும் ஆப்ரேஷன் செய்யப்பட்டன. இன்று அழகான ஒளியை பெற்று ஆண்டவரையும் வியாகுல அன்னையும் உங்களையும் பார்ப்பதற்கு கிருபை செய்தேன். கோடான கோடி நன்றி வியாகுல அன்னைக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் குடும்பத்திலும் என்னவித பிரச்சனைகள் இருந்தாலும் அர்ப்பண விழாவென்று நீங்கள் இந்த அரிசியை போட்டு ஜெபித்து பாருங்கள், உடனே ஒரு அற்புதம் நடக்கும். மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ்.